வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சாதனை செய்த தமிழர், ஒரு மாபெரும் தலைவரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஒரு இந்தியாவோட பெரிய பெரிய கம்பெனியை பற்றி அவர் சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக அவர் 2017 உள்ள வந்தார். அந்த கம்பெனியோட சிஇஓவாக இருந்து இன்று பல சாதனைகளை செய்து கொண்டு இருக்கின்றிருக்கும் ஒரு மனிதரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பது மிக மிக நமக்கு எல்லோருக்கும் பெருமையான ஒரு விஷயம். அவர் யார் என்பதை தற்பொழுது பார்க்கலாம். இவர் தெரிகிறதா? இவங்க ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு பார்த்துருப்பீங்க. ஆனால் சட்டுன்னு யாரும் தெரியாது, இல்லாட்டா சொல்ல தெரியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இவர் தான் திரு சந்திரசேகரன், சேர்மன் ஆஃப் டாடா சன்ஸ். இனிமேல் இந்த ப்ரெசன்டேஷனில் சிலது இங்கிலீஷில் தான் இருக்கும், இருந்தாலும் அதை நாம் ஒரு எல்லோருக்கும் புரியும்படியாக நான் சொல்கிறேன். இவர் டாடா சன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சேர்மன். டாடா குரூப்புங்கிறது ஒரு பெரிய குரூப். இது அதில் ஹீ இஸ் த ஃபஸ்ட்டு நான் ஃபேமிலி சேர்மன் ஆஃப் டாடா. அதாவது இவ்வளோ பெரிய குரூப்புக்கு அவர் சேர்மனாக இருக்கிறது டாடா குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அவர் டாட்டாவை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த நபர் அல்ல. டிசிஎஸ் என்ற ஒரு பெரிய மாபெரும் நிறுவனத்தை நடத்தியவர் தான் திரு சந்திரசேகரன். இதுக்கு முன்னாடி அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். ராமதுரைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கீழே இவர் பல சாதனைகளை செய்தவர் தான் திரு சந்திரசேகரன். ஹி ஹெயில்ஸ் ஃப்ரம் மோகனூர். மோகனூருங்கிறது நாமக்கல் பக்கத்தில், நம்ம ஊர் நாமக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறிய ஊர். அந்த இடத்தில் படித்து முடித்து அதன் பிறகு கோயம்புத்தூரில் படித்தார். அதுக்கப்புறம் எம்சிஏ டிகிரி அப்படிங்கிறது என்ஐடி ட்ரிச்சின்னு சொல்லுவாங்க. இன்றளவில் அது நம்பர் 1 இன் இந்தியா. அதுதான் நம்பர் 1 இன் இந்தியாவாக இருக்கின்றது. ஹி ஃபார்மர்லி ஹெடட் டிசிஎஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனி. இந்தியாவோட மாபெரும் ஐடி கம்பெனியை அவர் தான் நடத்தி கொண்டிருந்தார். சிஇஓவாக அவரும் அதில் சிஇஓவாக தான் இருந்தார். அதில் தான் ஃபினான்ஷியல் இயர் ended 2023-24. TCS had a turnover of 2,40,893 கோடி ரூபாய். அப்படின்னா எவ்வளவோ சாதாரண ஒரு நிலைமையில் இருந்து 2 லட்சம் கோடி அளவிற்கு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கும் தெரியும், அவங்க எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற ஒரு பையனோ இல்லை பொண்ணோ முதல்ல வேலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு பெரிய கம்பெனின்னா அது டிசிஎஸ்ஸாக தான் இருக்கும் இந்தியாவில். ஏன்னா டிசிஎஸில் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு சொல்லுவாங்க. உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்வது, ஐடி துறையில், கம்ப்யூட்டர் துறையில் வளர்த்து கொள்வது மிக 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 அதிகமாக இருக்கின்றது. அவங்க பல பில்லியன் லேர்னிங் ஹவர்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க ட்ரைனிங் பெரிய சென்டர்ஸில் தான் பயிற்சி கொடுப்பாங்க. அவங்க பயிற்சி கொடுத்து மேலே 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 ஒவ்வொரு வர்டிகல்ஸ்லையும் எக்கச்சக்கமான ஒரு இதில் தொழில் பண்ணுறாங்க. உலகம் பூராவும் இருக்கின்றது அவங்க ஆஃபீஸ். டிசிஎஸ் இந்தியன் மல்டிநேஷ்னல் சொல்லுவாங்க. அதாவது உலகம் பூராவும் இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் கம்பெனி. அதற்கு இன்றளவில் திரு சந்திரசேகரன் தான் ஹெட் பண்ணுறார். சிஇஓங்கிறது வேறு, குரூப் சேர்மன்கிறது வேறு. ஆனால் டிசிஎஸோட சேர்மனும் இவர் தான், திரு சந்திரசேகரன் அவர்கள். இப்போ TCS had a head strength of 6,546 crores employees and a low attrition rate. TCS is present across several verticals and is known to adapt very quickly to change. மாறுதல் அப்படிங்கிறத மிக 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 ரொம்ப ஒரு அருமையான ஸ்பீடில் கொண்டு மாறுதல்களையும்
வாங்கி கொண்டு அவர்கள் அடாப்டபிலிட்டி டு சேஞ்சுன்னா என்ன அர்த்தம்னா, அவர்கள் அபிலிட்டி டு சேஞ்ச், அடாப்டபிலிட்டி டு சேஞ்ச் அப்படின்னா ஒரு மாறுதல் வந்து கொண்டு இருந்தால் அதை மிக 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 திறமையாக செய்து அவர் நடத்தி காட்டி கொண்டிருக்கின்றார். இப்போவும் நடத்தி கொண்டிருக்கின்றார். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை அவர்கள் வாங்கி கொண்டு மிக மிக அருமையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். 6,540,000 பேர் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கூட, ரொம்ப 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 கூட. சரி, அடுத்தது பார்க்கலாம். அவருக்கு செல்ல பேர் அவர் எல்லாருமே சந்திரான்றா கூப்பிட்றாங்க. இன்றளவில் அவர் பல பிஸ்னஸ் டுடே, பிஸ்னஸ் இந்தியா இந்த மாதிரி மேகசின்லாம் நடத்து பெஸ்ட் பிஸ்னஸ் மேன் ஆஃப் தி இயர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல அவார்டை இவர் இது மட்டும் வாங்கியிருக்கார். டாட்டா குரூப்புங்கிறது ரொம்ப ஹியூஜ் குரூப்பு. அதில் டாட்டா மோட்டார்ஸ் இருக்குது, டாட்டா கெமிக்கல்ஸ் இருக்குது, டைட்டன் வாட்சஸ் இருக்குது, எல்லாமே டாட்டாவோட தான். டாட்டா குரூப்பை நினச்சி பாருங்கள், 9,99,35,000 ப்ளஸ் எம்ப்ளாயீஸ், 6 கான்டினென்ட் உலகம் பூரா இருக்காங்க. 100 கண்ட்ரி, வெவ்வேறு நாட்டுகள் 100 நாட்டில் இருக்காங்க. இவங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கிறது எங்கே? 100 நாட்டில். டெட்லி அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனியை டாட்டாஸ் பல வருஷம் முன்னாடி வாங்கினாங்க. அதை இன்றளவில் மிக மிக லாபமாக நடத்தி கொண்டு இருக்கும் மாபெரும் தலைவர் தான் திரு சந்திரசேகரன். இந்தியன் தாஜ் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ்னு சொல்லுவாங்க. ஹோட்டல்ஸில் 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்துவதில் மிக மிக திறமை வாய்ந்த நபர்கள். ஏர் இண்டியா அப்படிங்கிற இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட அட்டாச்டு இருந்தது, அப்புறம் கவர்மெண்ட்டை போச்சு, திருப்பியும் அவங்க எடுத்து நடத்துகிறாங்க. இப்போ ஏர் இண்டியாங்கிறது ஒரு பெரிய விமானங்களை வெவ்வேறு நாட்டுக்கும் உள்ள டொமஸ்டிக் மார்க்கெட் சொல்லுவாங்க, வெவ்வேறு இடத்துக்கும் கொண்டு செல்லும் ஒரு மாபெரும் நிறுவனம். அதையும் இப்போ தான் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவங்க முழுக்க ப்ராஃபிட் வரல, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாற்றிக்கிட்டு இருக்காங்க. விஸ்தாராங்கிறது அவங்க டாட்டா குரூப் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் அவங்க மாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இப்போ கொஞ்சம் நாளாகவே சில பேச்சு அடிப்படுறது. டாட்டா குரூப் கொஞ்சம் நாள் கழித்து ஸ்பைஸ் ஜெட் அப்படிங்கிற ஒரு குரூப்பை கூட வாங்குவதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க சில பேர். அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியாக வாங்கிடுவாங்க. இவங்க ரொம்ப திறமைசாலிகள் நிறைந்த ஒரு பெரிய குரூப் தான் டாட்டா குரூப். 9 lakh நினச்சிப்பாங்க, 9,35,000 ப்ளஸ் எம்ப்ளாயீஸ். அவங்க வேலை செய்கிறாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. 100 கண்ட்ரியில். அது எல்லாத்துக்கும் சேர்மன் யார்? திரு சந்திரசேகரன் அவர்கள். பாம்பேயில் அவங்களுக்கு பெரிய பெரிய நிறுவனத்தை சிஓவாக இருந்து நடத்தி கொண்டிருக்கின்றார். உலகம் பூரா இருக்கக்கூடிய டாட்டா குரூப் கம்பெனி எல்லாத்துக்கும் இவர் தான் சேர்மன். ஹேஸ் இன்க்ரீஸ்டு டாட்டா குரூப்போட ப்ராஃபிட்டை பல மடங்கு உயர்த்தி கொண்டிருக்கின்றார். அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2015 and 2022, the group's return on capital employed went up from 13.5% to 22%. கேபிட்டல் எம்ப்ளாய்டுங்கிறது நீங்கள் எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு முதலீடு செய்கிறோம், அந்த முதலீடு செய்யும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறோன்னா அதுலேருந்து வர லாபம் எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாதாரண சின்ன குரூப்பில் 100 கோடி குரூப்பில் போட்டாச்சு, இதுலேருந்து எவ்வளோ லாபம் வருது அப்படிங்கிறது பார்க்குறது தான் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அதுவே 13.5%லேருந்து 22% கொண்டு போய் நிறுத்தி இருக்கின்றார். எப்போ? கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த்துன்னு சொல்லுவாங்க. நெட்ஒர்த்துனா என்னங்கிறத நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். நெட்ஒர்த் அப்படின்னா ஒரு மனிதன் இருக்கின்றார் அப்படி என்றால் அவருக்கு இருக்கும் முழு சொத்துக்களின் மதிப்பு, அது வீடாக இருக்கலாம், இல்லை பேங்க் பேலன்ஸாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். மைனஸ் லோன் ஏதாவது எடுத்திருந்தால் அதையும் நம்ம இன்ற அளவில் எவ்வளோ லோன் இருக்குன்னு அதை மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறதுக்கு பேர் தான் நெட்ஒர்க். அதே மாதிரி குரூப்பில் நெட்ஒர்க் அப்படின்னா
குரூப்ஸ் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க், அதாவது அவருடைய டாடா குரூப்போட மொத்த சொத்து மதிப்பை எவ்வளவு அதுலேருந்து வரக்கூடிய சொத்து மதிப்பின் பெயரில் நடக்கக்கூடிய வியாபாரத்தின் ரிட்டர்ன்ஸ், அதாவது குரூப் ரிட்டர்ன்னா என்ன அர்த்தம்னா வரக்கூடிய லாபம் எவ்வளவு அப்படின்னா, இதே டயத்தில் 2017 2017 மட்டும் 11.5% இருந்தது, 21% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அவர் அதை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றிருக்கின்றார் அப்படிங்கிறதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது 3 இயர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க. அவர் வந்த உடனே என்ன பண்ணார், சிம்பிளிஃபிகேஷன், சினர்ஜி அண்ட் ஸ்கேல் அப்படின்னு சொன்னார். அவர் கொண்டு வந்தது ரொம்ப எல்லாத்தையும் சினர்ஜி பண்ணணும். அப்படி முதல்ல என்னெல்லாம் பிரச்சனை இருக்குங்கிறத பார்த்து ஒவ்வொரு பிரச்சனையாக பார்த்தார். டாடா டொக்கோமோ அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்தது, உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அதுக்கு முன்னாடி இருந்த சிஇஓ சைரஸ் மிஸ்திரின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணார், அவருக்கு லிட்டிகேஷன் கோர்ட்டில் போய் கேஸ் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் டொக்கோமோங்கிற ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியோட இவங்க அக்ரிமெண்ட் போட்டு அத்தனை ஷேரையும் வாங்கி அதுக்கப்புறம் விற்றுட்டாங்க. ஸோ இப்போது டாட்டா வந்து செல்ஃபோன் பிஸ்னஸில் இல்லை, அந்த மாதிரி எது பிஸ்னஸ் தேவையில்லையோ எல்லாத்தையும் விட்டுட்டு மற்ற குரூப் கம்பெனிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து விட்டது. டாட்டா மோட்டார்ஸுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கார் ப்ரொடக்ஷன், கார்ஸு, அப்புறம் எஸ்யூவின்னு சொல்லுவாங்க, டாட்டா ட்ரக்கு நிறையா இருக்குது. அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸில் அவங்க மிக 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 வேகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பெட்ரோல்லேருந்து டீசல்லேருந்து மாறிட்டு வருது. ஒரு ஸ்டேஜில் வந்து கிட்டத்தட்ட 80% மேலே அப்படி மாறிடும். இப்போ லண்டன் மாதிரி இடத்துலாம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீசல் வந்து ரொம்ப கம்மி, 10% கூட இருக்காது. அந்த தொழில்நுட்பம் இது வந்து அவங்க வந்து மாசுபடுத்தவே மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். அதுக்கு சார்ஜ் போட்டுட்டு ஒரு சார்ஜ் போட்டாலே 500 கிலோமீட்டர் ஓடக்கூடிய அளவுக்கு கார் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்தியாவிலையும் வரப்போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரும்போது அந்த டாடா குரூப் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக பெட்ரோல் டீசல்லேருந்து எலக்ட்ரிக் கார்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாற்றி விடுவார்கள். அதற்கு முக்கியமான காரணமாக போவது யார் என்றால் நாம் தமிழர் திரு சந்திரசேகரன் அவர்கள். அடுத்தது டாடா குரூப் டுக் ஓவர் ஏர் இண்டியா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏர் இண்டியா கவர்மெண்ட்லேருந்து வாங்கிட்டாங்க. பூஷன் ஸ்டீல் அப்படின்னு ஒரு சாதாரண லாஸ் மேக்கிங் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு நஷ்டம் வளர்ந்துது பூஷன் ஸ்டீல், அதை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. 32,000 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாங்க. இதுக்கு ஐடி ரிலேட்டட் சர்வீஸ் நிறைய. இப்போ டாடா நியூன்னு ஒரு ஆப் இருக்குது, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஆப்பு கொண்டு வந்து அது முன்னாடி பிக் பாஸ்கெட்னு ஒரு கம்பெனி இருந்தது பெங்களூரில், மெட்ராஸில் கூட இருக்குது. அதாவது பிக் பாஸ்கெட்னு என்ன அர்த்தம்னா, வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். இப்போ கிராசரி கூட பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். பிக் பாஸ்கெட்டில் கூட டாட்டா நியூன்னு வந்தாச்சு. இப்போது இது பார்த்திங்கன்னா லீட்ஸ் ஃப்ரம் த ஃப்ரண்ட். அவர் வந்து எல்லாத்துக்கும் அவரே வந்து முன்னிறுத்தி அவரே ஸ்ட்ராட்டஜிக் டைரக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு குரூப், இவ்வளோ பெரிய குரூப் எப்படி லாபத்துக்கு கொண்டு வர வேண்டும், ஒவ்வொரு இதுலேயும் எப்படி பிஸ்னஸை டெவலப் செய்யணும், எந்த பிஸ்னஸை விட்டு இருக்கலாம் இல்லாட்டா வெளியில் வந்துடலாம். டாட்டா டொக்கோமோ விட்டுட்டு வெளில வந்துட்டாங்க. அந்த மாதிரி சில பிஸ்னஸ்லாம் அவங்க இனிமேல் இருக்க மாட்டாங்க. இதில் லாபம் ஜாஸ்தி இருக்கோ அதில் மட்டும்தான் இருப்பாங்க. செமிகண்டக்டர்ஸ்னு சொல்கிறாங்க, அதுலேயும் உள்ளே வந்துட்டாங்க. எலக்ட்ரானிக்ஸ், நம்ம கிருஷ்ணகிரி பக்கத்தில், நம்ம ஊர் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒரு பெரிய இதை போட்டிருக்காங்க, ஃபேக்ட்ரி போட்டிருக்காங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப்மெண்ட் பாதையில், அதாவது ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு வருவதற்கு திரு சந்திரசேகரன் அவர்கள் முயற்சி செய்து பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார். த ஜேர்னி ஆஃப் எக்ஸலன்ஸ் கண்டினியூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய வெற்றி பாதையில் அவர் முன்னேறி கொண்டே இருக்கின்றார். ஒரு சாதாரணமான ஊர் மோகனூர் அப்படிங்கிறது நாமக்கல் பக்கத்தில் இருக்குது. அதில் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தில் படித்து டிசிஎஸ்ங்கிற ஒரு மாபெரும் நிறுவனத்தை முன்னிறுத்தி நடத்தி அதில் பல
பல ப்ரமோஷனை பெற்று சிஇஓவாக இருந்து அதிலையும் மிக 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 லாபமாக உலகம் பூராவும் விரிவடைய செய்து அதன் வெற்றி பாதையில் முக்கிய பங்கு வகித்த திரு சந்திரசேகரன் அவர்கள் நம் தமிழர். அவர் இன்றளவில் டாடா குரூப் என்ற ஒரு பெரிய குரூப்புக்கு சிஇஓ, சேர்மன் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருப்பது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இது மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், இது லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிங்கன்னா மிக நல்லா இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.